என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காரே தலைவன். இப்ப மட்டும் சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அந்த பாட்டை போட்டா நல்லா சிங்க் ஆகும். எப்படி சார் நீங்க கேட்ட மாதிரியே வந்திருக்காங்க, வேற லெவல். ஜோசியக்காரா இருந்தீங்களா? வெத்தலையில மை தடவி பார்த்துருப்பீங்களோ சார் நீங்க அங்க வந்து இவர் வேணான்னு சொன்னேன், இவர் வந்து திட்டினேன், இவர் இதயத்துல இல்லன்னு நான் சொன்னேன், இவர் எதுக்குன்னு கேட்டேன். இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்டு, எலிமினேஷன் ரவுண்டு இவர் கூட நான் பண்ணா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இவர் வந்து சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவாரு, அப்புறம் எலிமினேஷன் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து நான் கேட்டிருப்பேன், நீங்க நம்புறீங்களா? அப்படி கேரக்டரே கிடையாது. இந்த ஊர் இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. ஃபுல்லா இங்க சொல்லிட்டே போனா சார், நீங்க வேற. அவர் என் இதயத்துல இருக்கிறாரு நான் சொல்லல, இதுல இருந்து தூக்கி போட்டேன்னு சொன்னீங்க. அப்படியே இதுல வைங்க எடிட். வீட்டி வையா என்னைக்குமே எனக்கு வந்து என் இதயத்துல குடியிருக்கிற ஒருத்தவர், புரியுதுங்களா? எங்கடா இல்ல இங்க தெரியாது, அதான் அடுத்த வாரம் அங்க போடுவாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என் இதயத்துல இருக்கிறாரு நான் சொல்லல. அப்படி வந்துடுச்சுன்னா இதுக்கப்புறம் நீ குக்கு துக்கமல வர மாட்டேன்னு சத்தியம். மணி வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத. டைரக்டர் ராங் இன்ஃபர்மேஷன். ரிஸ்க் எடுக்காத மணி. அட போடுப்பா, யாரோ உனக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க. இந்த பார், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா லூஸ் வரது பேசிக்கிட்டு போ. இல்ல இதோட நிறுத்திக்குவோம் காட்ஃபாதர். ஏன் தெரியுங்களா, எனக்கு எவ்வளோ பேர் சொன்னாலும் நான் எடுக்கிற கால் தான் கடைசியில் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபா இருந்தா இவ வந்து வெளியே எத்தனை கொலைகளை என்ன பண்ணியிருந்தாலும் என்கிட்ட விசுவாசமா இருப்பான். அவன் என் நெஞ்சில இருக்கிறான். என் நெஞ்சில நான் தான் சொல்லுவேன், என் நெஞ்சில் குடி இருக்கும். ஆனா என் நெஞ்சில இவர் குடி இருப்பாரு, அவர் நெஞ்சில நான் குடி இருப்பேன். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மகாசிடா, எதிர்த்து நின்னா எவனும் தூசிடா. 2 பேரும் லூசுரா, யாருக்கும் தெரியாது.